இந்த தேர்தல் வெறும் சம்பிரதாயம் நினைக்காதீங்க. ஏன்னா தமிழ்நாடு அரசு இப்ப திமுக ஆட்சி 5 வருஷமா அவங்க தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி இன்னைக்கு கடனை வாங்கி வச்சிருக்காங்க. அது எல்லாமே மக்கள் தலையில தான் விடியுது. மக்கள் தொகை 8 கோடி பேருக்கு இருக்கும். ஒவ்வொருத்த தலையிலையும் 2 லட்சம் ரூபாய் கடனை சமர்த்தி வச்சிருக்காங்க. இதுதான் இந்த திமுக அரசாங்கம் செய்த வேலை. ஆனா ஏதாவது மக்களுக்காக செஞ்சிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே செய்யல. ஏதாவது திட்டங்கள், நல்ல திட்டங்கள் ஏழை மக்களுக்கு பயன்படும் வகையில செஞ்சிருக்காங்களா அப்படின்னா அதுவும் இல்ல. எங்க பார்த்தாலும் குண்டும் குழியுமா கிராம பகுதிகளில் ரோடே இல்ல. அப்போ இந்த வாங்கின கடன்னா எங்க போகுது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா அந்த கடன் சுமை மக்கள் மேலதான் இருக்கு. அது மட்டும் இல்ல, வீடுகளுக்கு மின் கட்டணம். அம்மா ஆட்சி இருந்தப்போ 200 யூனிட் மின்சாரத்துக்கு எவ்வளவு தெரியுமா அப்ப கட்டிட்டு இருந்தோம்? 170 ரூபாய். ஆனா திமுக ஆட்சி வந்தோடனே அது 280 ரூபாய் ஆயிட்டு. அதாவது 110 ரூபாய் அதிகம் வாங்குறாங்க. அடுத்தது பாருங்க, 500 யூனிட் உபயோகிக்கிறவங்க 1130 ரூபாய் கட்டிக்கிட்டு இருந்தாங்க அம்மா இருந்தப்போ. ஆனா திமுக ஆட்சி வந்த உடனே அந்த 500 யூனிட் மின்சாரம் உபயோகிக்கிறவங்க 2615 ரூபாய் கட்டுறாங்க. அப்ப அதிகம் திமுக ஆட்சி எவ்வளவு வாங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 500 யூனிட் உபயோகிக்கிறவங்களுக்கு 1485 ரூபாய் வாங்குது. இதுலதான் ஒரு 1000 ரூபாய் கொடுக்கற பெண்களுக்கு அப்படின்னு சொல்றது. இப்ப பொதுவா பாருங்க, 200 யூனிட்ல இருந்து 500 யூனிட் வரைக்கும் உபயோகிக்கிறவங்க தான் தமிழ்நாட்டில் ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் அதிகமான பயன்பாட்டில் இருக்கிறது. அதுக்கு எவ்வளவு பணத்தை ஒவ்வொரு வீட்டில இருந்தும் வாங்குறாங்கிறத புரிஞ்சுக்கணும் நீங்க.